மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான மரணங்கள் அப்படிங்கிறது விஐபிகளுக்கு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துல இருந்து அதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவினுடைய தேசத்தந்தையான மகாத்மா காந்தி, அந்த காந்தி தாத்தாவை சுட்டு கொலை பண்ண ஒரு பின்னணியிலேயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, விலகாத மர்மங்கள் அப்படிங்கிறது நெறையாவே இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா, நாதுராம் கோட்சே அப்படிங்கிறவர கொன்னாரு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடப்புத்தகங்கள்ல வந்து இருக்குது. பாடப்புத்தகங்கள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு வரும்போது, அவர் மரணத்தின் தருவாயில நாதுராம் கோட்சே என்பவரால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் இருக்குமே தவிர, அதனுடைய பின்னணி என்ன? அவரு என்னென்ன வாக்குமூலம் குடுத்தாரு? இதுல யார் யாரு தொடர்பு இருந்தாங்க? அவங்கலாம் என்ன ஆனாங்க? இதுக்கு பின்னணியிலருந்து இவங்கள யார் இயக்குனாங்க? இப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு விடை தான் இந்த வீடியோ. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, 1948 ஜனவரி மாசம் 30ஆம் தேதி சாயங்காலம் 5:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாதுராம் கோட்சே காந்திஜிய கொலை பண்றாரு. துப்பாக்கியால சுட்டு. அவரு துப்பாக்கில சுட்டு ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு முன்னாடி டாக்டருங்க வந்து அவங்கள பிர்லா கட்டடத்துக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் மகாத்மா காந்திஜி வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. ஸோ, அவரோட உடல்நிலைய கவனிக்கிறதுக்கோசரம் தனி சிறப்பு மருத்துவ குழு அப்படிங்கிறது அவர் கூடவே இருந்தாங்க. இவரு நாதுராம் கோட்சே காந்திஜிய சுட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, 3 புல்லட் சுடுறாரு. சுட்ட உடனே ஒரு 3, 4 நிமிஷத்துல தனியா தூக்கிட்டு போய் செக் பண்றாங்க. இவரு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ளீடிங் அதிகமா இருக்கு. ரத்தப்போக்கு அதிகமா இருக்குது. இவருக்கு என்ன பண்றாங்க, தேனும், வெந்நீரும் கலந்து அவரோட வாயில கொஞ்சோண்டு ஊத்துறாங்களாம். இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்ல இருக்குது. ஊத்தும்போது அவரால உள்ளடி முழுங்க முடியல. ரிட்டர்ன் வந்திருக்குது. ஆப்போசிட் எதிர்த்துட்டு வந்திருக்குது. ஸோ, அதற்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இறந்து போகிறார் மகாத்மா காந்திஜி. சாயங்காலம் 6 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது மக்களிடமே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மாரி மகாத்மா காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார். மகாத்மா காந்தி இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுக்குமே ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. அனைவருக்குமே எஃப்எம் மூலியமா அனைவருக்குமே தெரியப்படுத்தப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. 1948 ஜனவரி 30ல வந்து இவங்க கோட்சே வந்து அவர சுட்டாருங்கிறது மட்டும் தான் அனைவருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20, 1948 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 5 பேர் போறாங்க காந்தி தாத்தாவ கொலை பண்றதுக்கு. கொலை பண்ண போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, கோபால் கோட்சே, அதாவது நாதுராம் கோட்சேவோட கூட பொறந்த தம்பி. முன்ன அந்த நாதுராம் கோட்சே யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாராஷ்டிராவ சேர்ந்த ஒரு தையல் தொழிலாளி. டைலர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தையல் கலை தொழிலாளி. இவர் வந்து ஒரு டைலரா இருந்திருக்கிறாரு. பழக்கடையில வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை கம்பெனியில தினப்பத்திரிகை வருது இல்லைங்களா? தினநாளேடு. அதுலயும் பத்திரிக்கை ஆபீஸ்லயும் வேலை செஞ்சிருக்கிறாரு. ரைட்டரே கிடையாது. அந்த சுமை தூக்கும் தொழிலாளியாவும் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இவருக்குன்னு நிரந்தரமான ஒரு தொழில் கிடையாது. நிரந்தரமான தொழிலா இவர் ரொம்ப நாளா செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, தையல் தான். தையல் கலை தான். இவரு இறக்கும்போது இவருக்கு வயசு அவரு காந்தி தாத்தாவ சுடும்போது இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசு. ஸோ, இவரு மகாராஷ்டிராவுல இருந்து ஃப்ளைட் ஏறி அங்க வராரு. இவருடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத் துறையுடைய தபால் துறையில அவங்க அப்பா வேலை செஞ்சிருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து நாதுராம் கோட்சே வந்து பார்த்தீங்கன்னா 5வது பையன். இவருக்கு முன்னாடி பொறந்த 3 ஆம்பள பசங்களும், ஒரு பெண் குழந்தையும் வரிசையா பொறந்து கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ, மத நம்பிக்கையின் பேர்லயும், சாங்கிய சடங்குகளின் பெயர்லயும் நாதுராம் கோட்சேவ ஒரு பொட்ட பிள்ளையாவே நெனச்சு தான் வளர்த்துறாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா இவங்க 2 பேருமே. என்ன பண்றாங்கன்னா, பையனுக்கு மூக்குத்தி குத்தி, தோடு குத்தி வளர்த்துறாங்க. ஸோ, இப்படி வளர்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மத குருமார்கள் அல்லது இவருக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்களுடைய சஜஷன் படி, ஆம்பள பையனுக்கு மூக்குத்தி குத்தி வளர்த்துறாங்க, தோடு குத்தி வளர்த்துறாங்க அப்படின்னா, அந்த விண்ணம் மாரி. ஸோ, அவங்க இருக்கிற கண்டம் அவன எதுவும் பண்ணாது. அவனுக்கு ஆயுசு கெட்டின்னு சொல்லி அவங்க முழுசா நம்பியிருக்கிறாங்க. ஒரு ஆம்பள பையன ஒரு பெண் மாரி வளர்த்திருக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே 3, 4 பிள்ளைங்க செத்து போயிருச்சு. இத நல்லா வளர்த்தணும்னு சொல்லிட்டு தான் வளர்த்துறாங்க. நாதுராம் கோட்சேக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, கோபால் கோட்சே. அவரும் வந்து காந்தி கொலை வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபர் தான். இப்படி வந்து நாதுராம் கோட்சே வந்து வளர்த்துறாங்க. அது என்னப்பா நாதுராம் கோட்சேன்னா, இவருடைய பேர் வந்து ராம் கோட்சே. நாது அப்படின்னா மூக்குத்தி. மூக்குத்தி குத்துன கோட்சே. ஓகேங்களா? அதுக்கு மென்ஷன் பண்றதுக்கு தான் நாதுராம் கோட்சே. அவரு பேரே அதுதான். இப்ப அவர் சின்ன வயசுல இருந்தே இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் பட்டப்பேர் வைப்பாங்க இல்லையா? அதே மாரி இவருக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறதுங்கிறதே பேரா இருக்கிறதுனால, இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரோட தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சாம். நம்மள வந்து யாருமே வந்து ஒரு மென்னுக்கு உண்டான ஒரு இது நம்மளுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கேர்ள் மாரி தான் ட்ரீட் பண்றாங்க. நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். என் பவர் என்னன்னு காட்டுறேன்.
அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ளார. அப்புறமேட்டு வந்து இருந்த காலகட்டங்கள்ல மகாத்மா காந்தியை கொலை செய்யறதுக்கோசரம் இவர் போறாரு. இதுல என்ன ஒரு மர்மமான விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா, இவங்க அப்பா தபால் துறையில வேலை செஞ்ச ஒரு நபரு. அவங்க அம்மா வீட்ல இருந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இவர் ஃப்ளைட்ல போயிருக்கிறாரு. ஓகேங்களா? 9mm பெரட்டோ 7 புல்லட் இருந்து சுடக்கூடிய சிறிய ரக கைத்துப்பாக்கி வாங்கியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அவருக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பதில் யாருக்குமே கிடையாது. இன்னொன்னு, இவரு இங்க மகாராஷ்டிராவுல இருந்து டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஃப்ளைட்ல. ஃப்ளைட்ல போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்ல போகும்போது இந்த கன்னு, ரைஃபிள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 1948ல. ஸோ இவர் அங்க போய் தான் வாங்கியிருக்கிறாரு. மகாராஷ்டிராவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு டெல்லியில துப்பாக்கி விக்கிற இடம் எங்க எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு விடை தெரியாத ஒரு மர்மங்களாகவே தான் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான மக்களால பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி இவர் இங்க இருந்து அங்க மகாராஷ்டிரால இருந்து டெல்லிக்கு போய் இறங்குறாரு. இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட தம்பி இருக்கிறாரு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் 20ஆம் தேதி போய் மகாத்மா காந்தி இறந்து போறதுக்கு 10 நாள் மட்டும் இவங்க ட்ரை பண்றாங்க ஒரு அட்டெம்ப்ட். 5 பேர் போறாங்க. 5 பேர் போனப்ப 5 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காந்திஜி உட்காந்து பேசக்கூடிய பிர்லா கட்டடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டெய்லியும் சாயங்காலம் பிரார்த்தனைக்கு வருவாரு. அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இருந்து நீ காந்திய தலையில சுடணும் அப்படிங்கிறது ஒருத்தருடைய கோபால் கோட்சேக்கு சொல்லப்பட்ட வேலை. நாதிராம் கோட்சேவோட தம்பிக்கு. அவரு போய் ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டாரு, ஜன்னலுக்கு பின்னாடி. மீதி இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் வந்து மூக்கு சொரியணும். ஒருத்தர் வந்து கன்னத்தை சொரியணும். இவரு கன்னத்தை சொரிஞ்சதை பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து இப்படி நெளியணும். இவர் நெளியறத பார்த்தோன்னே 4வதா இருக்கிற ஆள் என்ன பண்ணணும், ஒரு கையெறி குண்டை எடுத்து காம்பவுண்ட் சுவர் மேல போடணும். காம்பவுண்ட் சுவர் மேல போட்டோடனே ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பம் ஏற்பட்ட உடனே ஜன்னல்ல இருக்கிற ஆளு காந்திஜியோட நெத்தியில சுடணும். நெத்தியில சுட்ட உடனே இன்னொரு ஆளு 5வதா இருக்கிற ஆளு இன்னொரு கையெறி குண்டு எடுத்து காந்திஜி மேல போடணும். இதுதான் அவங்க பிளானு. இந்த பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தான் ஜனவரி 20ஆம் தேதி அங்க போறாங்க. அங்க போனவாட்டி என்ன ஆகுதுன்னா, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கன்னத்தை சொரிஞ்சிட்டாரு. 2வது ஆள் இப்படி சோம்பல் முறிச்சிட்டாரு இப்படி நெளிஞ்சி. 3வதா இருக்கிற ஆள் என்ன பண்ணிட்டாரு, கையெறி குண்டு எடுத்து காம்பவுண்ட் சுவர்ல போட்டாரு. மதன் அப்படிங்கிற ஒரு ஆள். ஓகேங்களா? மதன்லால் அவரு போடுறாரு. இவரு போட்ட உடனே 4வதா இருக்கிற ஆளு ஜன்னல்ல இருந்து சுடணும்ல, அந்த ஆளுக்கு ஜன்னல் எட்டல, கோபால் கோட்சேவுக்கு. இவங்க எல்லாமே ஒரு ரிகர்சல் பார்த்தாங்க. ஆனா அந்த ஜன்னல் உயரமா இருக்கும், கோபால் கோட்சே குள்ளமா இருக்கிறாரு, அந்த ஒரு விஷயத்தை இவங்க யோசிக்கவே இல்லை. ஒரு ரிஹர்சல் பார்க்கவே இல்லை, ஒரு ஒத்திகை பார்க்கவே இல்லை. அதனால அந்த விஷயம் ஃபெயிலியர்ல முடியுது. அந்த காம்பவுண்ட் சுவர்ல வெடிகுண்டு தூக்கி போட்டாரு இல்லையா, கையெறி குண்டு, அவர் மட்டும் போலீஸ்ல பிடிபட்டுட்டாரு. பிடிபட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அப்ரூவரா மாறிடுறாரு. அவர் அப்ரூவரா மாறின உடனே அவரை வந்து ஒரு கணக்குல வச்சுக்கிட்டாங்க போலீஸு. என்னென்னாச்சு ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கிட்டு. அதுக்கு அப்புறமேட்டு அடுத்த 10வது நாள் காந்திஜியை கொலை பண்றதுக்கு ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது மீதி இருக்கக்கூடிய நபர்களால. மொத்தம் இதுல வந்து 12 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட 12 பேர்ல 3 பேர் மட்டும்தான் வராங்க கொலை செய்யறதுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போன தடவை 5 பேர் போனோம், இடையில வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த தடவை 3 பேர் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நாராயணன் ஒருத்தர் போறாரு, கோபால் கோட்சே போறாரு, நாதிராம் கோட்சே, 3 பேர் தான் போறாங்க. 3 பேர் போய் மகாத்மா காந்தியை கொலை செய்ய போறாங்க. என்ன பண்றாங்க, மகாத்மா காந்தி அதுக்கு முன்னாடி நாட்கள்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு வரதுனால ரொம்பவே டயர்டா இருந்திருக்கிறாரு. இவரை வந்து ஒரு பெஞ்சில் சேர்ல வச்சுதான் அவர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சாயங்காலம் பிரார்த்தனைக்கோசரம். வழக்கமா 5 மணிக்கு ஷார்ப்பா வரவர் அன்னைக்கு ஒரு 12 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறாரு. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஒரு மென்ஷன் பண்ணுமா சபரின்னு சொல்லிட்டு. ஆவண பத்திரிகையில, குற்றப்பத்திரிகையில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 5 மணிக்கு ரெகுலரா ப்ராப்பரா வரவர் 5:12க்கு தான் வந்தாரு, ஒரு 12 நிமிஷம் தாமதமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அவர் ஒரு 12 நிமிஷம் தாமதமா வந்திருக்கிறாரு. அப்படி தாமதமா வந்தவர் காலில் உழுவுறதுக்கோசரம் நாதிராம் கோட்சே போறாரு. போகும்போது நாதிராம் கோட்சேவை காந்தி தாத்தாவுடைய உதவியாளர் தடுக்கிறாரு, தள்ளி நில்லே பார்ப்பான்ட்டு. நாதிராம் கோட்சே என்ன பண்றாரு, நீ போயா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு மகாத்மா காந்தி காலில் உழுவுற மாதிரி உளுந்துட்டு உடனே ரைஃபிள் எடுத்து, என்ன ரைஃபிள், 9mm பெடரோ, ஓகேங்களா,
பெடரல் அந்த ரைஃபிள் எடுத்து ஹேண்ட் ரைஃபிள் எடுத்து 3 முறை சுடுறாரு. 3 முறை சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு புடுறாரு. சுட்டு முடிச்ச உடனே இவரு அங்கருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணல நாதுராம் கோட்சே. அங்கேயே அப்படியே சில மாரி நின்னுட்டு இருந்திருக்கிறாரு. உடனே அங்க இருந்த மக்கள்லாம் கொஞ்சம் விலகி இருந்தவங்க, இவன் கம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு வந்து இவர புடிச்சுக்கிட்டாங்க. இவரு நெனச்சிருந்தாரு அப்படின்னா, வானத்த நோக்கி சுட்டு ஆளுங்கள துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு தப்பிச்சு ஓடியிருக்கலாம். ஆனா, அவரு தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. ரொம்பவே அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர புடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க, காவல்துறை. தூக்கிட்டு போனங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட இருந்தவங்க யார் யாருன்னு சொல்லி விசாரிக்கும்போது, நாராயணும், கோபால் கோட்சேவும் பிடிக்கப்படுறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காந்தி தாத்தாவ சுட்டுப்புட்டாரு அப்படின்ன உடனே, யார் உடனே கிளம்பி போறாங்க? மெட்ராஸ்லேருந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து கிளம்பி போறாரு. மகாத்மா காந்திய நேர்ல பார்க்கறதுக்கோசரம். இப்படி பெரிய தலைவர்கள், உலக தலைவர்கள் எல்லாருமே அஞ்சலிக்கு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இன்னொரு மர்மம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நாதுராம் கோட்சே கையில இருந்த துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, 7 புல்லட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கை குண்டு, கை துப்பாக்கி ஓகேங்களா? ஹேண்ட் ரைஃபிள். அதுலருந்து அவர் சுடும்போது 3 புல்லட் தான் காந்தி தாத்தாவோட நெஞ்சில படுது. மீதி 4 புல்லட் அந்த லோட் பண்ண நிலையில அப்படியே அந்த ஹேண்ட் ரைஃபிள்ல இருக்குது. ஆனா, காந்தி தாத்தாவுடைய நெஞ்சில இருந்தது மொத்தம் 4 புல்லட்டாம். 4 தடவ புல்லட்லாம் சுடப்பட்டிருக்கிறாரு அவரு. அந்த 4வது புல்லட் எங்க இருந்து வந்துச்சு? யார் சுட்டாங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி என்னான்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய இடத்துல இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தப்ப, அந்த விசாரிச்சது மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. விசாரிச்சதுக்குண்டான அந்த ஒரு உண்மையான கள நிலவரம், ஒரு உண்மையான ஒரு நடந்த விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது மட்டும் தான் நம்ம எல்லாமே இது பண்ணியிருக்கிறோம். இந்த காந்தி தாத்தாவுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு வருகிறது. 1948 ஜனவரி 30ஆம் தேதி வந்து காந்தி தாத்தாவ சுடுறாங்க. சுட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாதுராம் கோட்சே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறமேட்டு கோபால் கோட்சே, அப்புறமேட்டு நாராயணன். இவங்க 3 பேரும் முதல் கட்டமா பிடிக்கப்படுகிறாங்க. ஆல்ரெடி 10 நாள் முன்னாடியே மதன்லால் அப்படிங்கிறவர பிடிச்சிட்டாங்க. மொத்தம் 4 பேரு. மொத்தம் இந்த கேஸ்ல வந்து 12 பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. உண்மதான். நம்ம நாதுராம் கோட்சே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்க, மகாத்மா காந்திய கொலை செஞ்சதுல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. 12 பேர் இன்வால்வ் ஆனதுல 3 பேர் வந்து தலைமறைவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல. 1948லயே வந்து பார்த்தீங்கன்னா, தலைமறைவு, அப்ஸ்காண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கே அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்யூஸ்ட். அப்ப தலைமறைவானவங்கள இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில பிடிக்க முடியாது. பிடிக்க முடியல. அவங்க இந்த காலகட்டத்தில அவங்கலாம் வயசாகி இறந்து போய் அவைங்க பிள்ளைங்க தான் இருந்திருப்பாங்க. இது ஏன் நம்ம மென்ஷன் பண்றோம்னா, தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. காந்தி தாத்தாவ கொலை பண்ண கேஸ்லயே நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம காந்தி தாத்தாவ கொலை பண்ணவொன்னே அப்ஸ்காண்டிங் ஆனாங்கல்ல, அவங்கள ஏன் பிடிக்க முடியாம இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தரு அப்ஸ்காண்டிங் ஆனாரு அப்படின்னா, இவரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிம்மு வாங்குவாரு. அல்லது ஏதோ ஒரு சிசிடிவி கேமரால இவரோட முகம் பதிவாகும். ஏதாவது ஒரு ஏடிஎம்ல போய் இது பண்ணுவாரு. சோசியல் மீடியால இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 1,00,000 ஃபோட்டோ அப்லோட் ஆகுது. அந்த ஏதோ ஒரு ஃபோட்டோல ஒரு சின்ன ஒரு பின்பட்டி வேட்டு கேப்லயாச்சும் இவரு மாட்டிருவாரு. ஆனா, அன்னைக்கு எந்த விதமான சோசியல் மீடியா கிடையாது. ஆதார் நம்பர் கிடையாது. எந்த சிசிடிவி கேமரா கிடையாது. ஸோ, அப்படி அன்னைக்கு தப்பிச்சு போனவங்க அதனால தான் ரொம்ப மாசங்கள், ரொம்ப வருஷங்கள் தலைமறைவாவே இருந்துட்டாங்க. சரி வாங்க கான்செப்ட்க்குள்ள போலாம். மொத்தம் 12 பேர் இன்வால்வ் ஆனாங்க. 12 பேர்ல 3 பேர் போயிட்டாங்க. தலைமறைவாயிட்டாங்க. 12ல 3 போயிருச்சுன்னா மீதி 9 பேரு. ஓகேங்களா? அந்த 9 பேர்ல மதன்லால்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தர அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? காம்பவுண்ட் சுவர் மேல கையெறி குண்டு போட்டாங்கன்ட்டு. அவரு என்ன பண்றாரு, அப்ரூவர் ஆனதுனால அவர விடுதலை பண்ணிட்டாங்க. மீதி 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேர்ல வந்து பார்த்தோம்னா, முக்கியமான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மகாஜன அமைப்புடைய தலைவர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. ஏன்னா, நாதுராம் கோட்சே வந்து அதுல உறுப்பினரா இருந்தாரு. அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அந்த கட்சி அந்த ஒரு ஆபீஸுக்கு போயி, இவரு தினசரி அங்க பேசிட்டு இருந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து அந்த தலைவரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. உடனே கோட்ஸ் என்ன பண்ணிக்கிறாரு, நாங்க அங்க போனது, வந்தது உண்மதான். அவருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி அந்த சங்கத்தோட தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்க சங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வருவாங்கப்பா. 100 பேர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்க. இவங்க சதி வேலை தான் செஞ்சாங்கன்னு எனக்கு என்னப்பா தெரியும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்லி சொன்னாரு. 2 பேரும் ஒரே மாரி சொன்னதுனால, அவரையும் வந்து நிராகரிச்சுட்டாங்க. அவரையும் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. மீதி 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல, ஆ கோட்சேவுக்கும்,
நாராயணனுக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரு. இந்த 5 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த 5 பேரும் ஓகேவா? இப்படி மடக்கலாம். நாதுராம் கோட்சேவுக்கும் நாராயணனுக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மீதி 5 பேத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த 5 பேர் என்ன பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு பண்றாங்க. அன்னைக்கே மேல்முறையீடு பண்ற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது காந்தி தாத்தாவை கொலை பண்ண குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது அதுல வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகுறாங்க. மீதி 3 பேத்துக்கு மட்டும் தான் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? மகாத்மா காந்தியை கொலை பண்ண பிளான் போட்டது, எக்ஸிக்யூட் பண்ணது மொத்தம் 12 பேரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாங்க. அந்த 12 பேர்ல 5 பேருக்கு தான் தண்டனை, மீதி 7 பேருக்கு தண்டனை கிடைக்கல. 2 பேருக்கு மரண தண்டனை, 3 பேத்துக்கு ஆயுள் தண்டனை. இப்படி இருக்கும்போது அந்த ஆயுள் தண்டனை வாங்கின ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா 3 பேத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் கோட்சே, நாதுராம் கோட்சேவுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு 1965ல வெளியில வராரு. 2005ல தன்னுடைய 86 வயசு இருக்கும்போது அவர் இறந்து போறாரு. இந்த காந்தி தாத்தா கொலை வழக்குல ரொம்ப வருஷம் உயிரோட இருந்த ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இவர் தான், கோபால் கோட்சே தான். மகாராஷ்டிராவில் இருந்து இறந்து போறாரு 2005ல தன்னுடைய 86வது வயசுல. அவர் உயிரோடு இருந்த காலகட்டங்கள்ல 2002களுக்கு பிற்பாடி அவர் சாவறதுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவர் வயசாயிட்டாரு, முதுமை அடைஞ்சிட்டாரு. இவரை தேடி கண்டுபிடிச்சு வெளிநாட்டு பத்திரிகை நிறுவனம் ஒன்று போய் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. என்னென்ன பேட்டி எடுக்கிறாங்கன்னா, உங்களுடைய வரலாறு என்ன, கடந்த கால நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்போ மகாத்மா காந்தி நீங்க கொலை பண்ணீங்க, தண்டனைலாம் அனுபவிச்சீங்க. இப்போ அவர் திரும்ப நேர்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா? இல்ல அவர் கையெடுத்து கும்பிடுவீங்களா? அவரை கட்டி தழுவுவீங்களா? இல்ல மௌனமா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க பத்திரிக்கைக்காரங்க, அந்த பெரியவரு நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லி காந்தி தாத்தா காலில் விழுந்து அழுவுவேன், அவர் தேசத்தந்தை இப்படிலாம் அவர் சொல்லுவாருன்னு நினைச்சு தான் பத்திரிக்கைக்காரங்க கோபால் கோட்சே கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. கோபால் கோட்சே என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த தடவை நான் அவரை பார்த்தேன்னா எங்க அண்ணனுக்கு பதிலா நான் அவரை குறி பார்த்து சுடுவேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி ஒரு வன்மத்தை அவர் மனசுல பதிய வச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு சொன்ன ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய மரண தருவாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 82, 83 வயசுல இருக்கும்போதே ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்ப காந்தி தாத்தா வந்து நான் நேர்ல வந்து நான் குறி பார்த்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எந்த அளவு ஒரு வன்மத்தோட அவர் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துது. இந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறாரா, இந்த மாதிரி ஒரு கோபத்தோட இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். 1966 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஒரு வக்கீல் வந்து கேள்வி எழுப்புறாரு. ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ஒருத்தர் விடுதலை பண்ணீங்க இல்லையா, இந்து மகாஜன் அமைப்புடைய ஒரு தலைவர், அவருக்கு வந்து இதுல காந்தி கொலை வழக்குல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து உண்மையான விசாரணை வேணும்னு சொல்லி ஒருத்தர் வழக்கறிஞர் வந்து மேல்முறையீடு பண்றாரு தானா. அந்த வழக்கை வந்து கோர்ட் ஏத்துக்குது. விசாரிக்க ஒரு ஆணையம் அமைக்குது. அந்த ஆணையெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு அறிக்கையை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி காந்தி கொலை வழக்குல, மகாத்மா காந்தி கொலை வழக்குல மூளையா செயல்பட்ட நபர் வந்து இவர் தான் அப்படின்ட்டு. ஸோ இவர் குற்றவாளின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே அவர் வயது மூப்பின் காரணமாக வயசாகி அவர் இறந்து போயிட்டாரு. இது குற்றத்துக்கெல்லாம் மூளையா செயல்பட்ட ஒரு நபரு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய உச்ச நீதிமன்றம் அறிக்கை வெளியிடும் போது குற்றவாளியா செயல்பட்ட நபரு வயசாகி இறந்து போயிடுறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அன்னைக்கு காலகட்டங்களில் பார்க்கப்பட்டுச்சு. என்ன முக்கியமான விஷயம்னா, காந்தி தாத்தா கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டவரை இந்த மாதிரி விடுதலை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதனாலதான் நம்ம சொல்றோம், விடை தெரியாத மர்மமான மரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விலகாத மர்மங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இது வந்து நேத்து இன்னைக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்க இறப்புக்கு பின்னாடி நிறைய பேருக்கு வந்து நிறைய விடை தெரியாத மர்மமான சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம ரொம்ப ஒரு ஸ்டன் ஆகி போய் நின்னோம் ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துல. அதுக்கெல்லாம் முன்னாடி 1948ல மகாத்மா காந்தியை சுட்டு கொலை பண்ண கேஸ்லயே இப்படி மிகப்பெரிய விடை தெரியாத மர்மங்கள் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது.
காந்தி தாத்தாவை சுட்ட 4வது புல்லட் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மக்களுக்கு விடை தெரியல. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்சு முடிச்ச வாட்டியும், இந்தியால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இங்கருந்து டெலிகிராம் மூலியமா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் போயிட்டு தான் இருந்திருக்குது. இந்தியா குடியரசு ஆகுற வரைக்கும். அப்படி இருக்கும்போது, இவங்க என்னென்ன பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெளிப்படையான முறையில பிரிட்டிஷ் கவர்மெண்டால மக்களுடைய காட்சிக்கு வைக்கப்பட்டுச்சாம். ஆனா, மகாத்மா காந்தி மேல அட்டெம்ப்ட் நடந்த பிறகு, மகாத்மா காந்தி இறந்து 2 நாள் வரைக்கும், பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும், குறுக்கால நடந்த அந்த ஒரு 12 நாள் கான்வர்சேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மறைத்து வைக்கப்பட்டுச்சாம். யார்ட்டயுமே காட்டப்படலையாம். நாங்க எதுக்கு காட்டணும்? அதெல்லாம் காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு, அந்த 12 நாளுக்கு உண்டான அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்லாம் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே முழுக்க, முழுக்க, முழுக்க சம்திங் அவங்க எதோ கண் குடுத்து செய்ய சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா தையல் தொழிலாளி வந்து ஃப்ளைட்ல போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குற ஆளு, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போ முடியுமா? போக முடியாது. ஏன் முடியாது? அவன் ஃப்ளைட் டிக்கெட் குடுத்து போக விரும்ப மாட்டான். என்கிட்டயே கொஞ்சூண்டு தான் காசு இருக்குது. நான் எப்படி இங்கருந்து அங்க ஃப்ளைட்ல போகட்டும்? எனக்கு அதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்பான். ஒரு 20,000 சம்பளம் வாங்குற ஒரு நபர். அப்படிங்கும்போது, கூலி வேலை, தையல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் மகாராஷ்டிராலேருந்து டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்ல போறாரு. அங்க போன வாட்டி, அங்க இருந்து என்ன பண்றாரு? ரைஃபிள் வாங்குறாரு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? கையெறி குண்டு வாங்குறாரு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுக்கு பின்னாடி மூளை யாரோ ஒருத்தர் செயல்பட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள் மக்களுக்கு எழுது. காந்தி தாத்தாவுடைய மரணம் அப்படிங்கிறது, விடை தெரியாத மர்மங்களின் உச்சம்னே சொல்லலாம். இந்த நாட்டின் தேசத்தந்தை, சுதந்திர இந்தியாவின் தேசத்தந்தை, அவர் ஃபோட்டோ தான் இன்னைக்கு நம்ம வந்து ரூபாய் தாள்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். அனைத்து அலுவலகங்கள்லயும், அரசு அலுவலகங்கள்லயும் காந்தி தாத்தா ஃபோட்டோ தான் இருக்குது. இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இதா தான் ஏற்பட்டிருக்கிறது. மர்மமான முறையில தான் மரணத்தின் பின்னணி அப்படிங்கிறது இருக்குது. அவர் இறக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டே இறந்திருக்கிறாரு. "ஹே ராம், ஹே ராம்" அப்படின்னு சொல்லி இறந்திருக்கிறாரு காந்தி தாத்தா. அது என்னப்பா ஹே ராம்? இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இத நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவர் வந்து டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு பிரார்த்தனைக்கு போவாராம் காந்தி தாத்தா. அந்த மாரி போகும்போது தான் இவங்க சுட்டுருக்கிறாங்க. இப்படி எளிமையா மக்களால ஒரு தலைவர அணுக முடியும். அத பயன்படுத்தி தான் ராஜீவ் காந்தி பிரதமர் அவரையும் கொலை பண்ணாங்க. மகாத்மா காந்தியும் கொலை பண்ணாங்க. அதனால தானா என்னமோ தெரியல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர போய் பார்க்கறதுனா கூட ஏகப்பட்ட புரோட்டோகால் இருக்கு. ஒரு எம்எல்ஏ எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அமைச்சர போய் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது. ஒரு முதலமைச்சர யாரும் போய் பார்க்க முடியாது. கட்சிக்காரங்கள தவிர, ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கள தவிர. இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு தலைவர் மேல நடத்தக்கூடிய தாக்குதலின் காரணமா தான், இந்த மாரி புரோட்டோகால் சிஸ்டம்லாம் ரொம்ப கடுமையா பாதுகாக்கப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. இசட் பிளஸ் பிரிவு, ஒய் பிளஸ் பிரிவு, இப்படி எவ்வளவோ பிரிவுகள் இருக்குது.